ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லவ்லாப் பிராண்டில் இருக்கிற எலக்ட்ரிக் பம்போட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ்லேயே நம்ம எந்த பொசிஷனில் உட்காந்து பம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மிஷினில் என்னென்ன லெவல் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மேனுவல் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கவரில் கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பம்பில் இந்த டியூப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம வந்து வாஷ் பண்ணவே கூடாது. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் பம்பை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த வயரில் சி டைப் பின் தான் இருக்குது. அதனால் மொபைல் சார்ஜ் பண்ணுற அந்த அடாப்டர் கூட லிங்க் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ப்ரெஸ் பேடு. பம்பிங் மிஷினில் இருக்கிற அந்த வால்வை 60 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதை வந்து எக்ஸ்ட்ரா பார்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த கவரில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. பம்பிங் மிஷினில் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நம்ம எதையுமே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை. அந்த பாக்ஸ்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக இப்போ பார்க்கலாம். இது பம்ப் பண்ணிவிட்டு பம்பிங் மிஷினை கவர் பண்ணி வைக்கிறதுக்கான மூடி. அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் கவர் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணும்போது தான் எனக்கு செட் ஆச்சு. இதில் நிறையா ஃப்ளான்ஸ் சைஸ் கிடையாது, ஒரே சைஸ் தான். மேலே இந்த மூடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது கூட தான் அந்த டியூபை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த முனையில் இந்த ஒயிட் கலர் மூடி இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கிறதும் சிலிக்கான் பார்ட்ஸ் தான். அதையும் கலெக்டிட்டு நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வால்வை க்ளீன் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம 60 to 80 நாட்களுக்குள்ளே இந்த வால்வை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும்போது. இப்போ அந்த மிஷினை வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுதான் எலக்ட்ரிக் பம்பு. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டச் பண்ணாலே வந்து ஒர்க் ஆகும். ஆன் ஆஃப் பட்டனை மட்டும் கொஞ்சம் அழுத்தி லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இருக்கிற பட்டன்ஸ்லாம் வந்து ஈஸியாக நம்ம டச் பண்ணாலே வந்து ஒர்க் ஆகும். இதில் 2 மோட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மோட் வந்து மசாஜ் பண்ணும். செகண்ட் மோட் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மில்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நாம் ஆன் பண்ண உடனே 2 நிமிஷத்துக்கு வந்து மசாஜ் பண்ணும். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிமுலேஷன் மோடுக்கு வந்து மாறிடும். மசாஜ் மோட்லேயும் சரி, ஸ்டிமுலேஷன் மோட்லேயும் சரி, நம்ம எந்த லெவலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே செட் பண்ணிக்கலாம். இந்த டியூப் தான் பம்பிங் மிஷினையும் இந்த பம்பு பாட்டிலையும் கனெக்ட் பண்ணும். க்ளீன் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணலாம். ஆனால் டியூப்லையும் மிஷின்லையும் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். டியூப்பை வாஷ் பண்ணும்போது டியூப் மூலமாக வந்து தண்ணி மிஷினுக்குள்ளே போயிடும். அதனால சரியாக ஒர்க் பண்ணாமல் போயிடும் மிஷின். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பம்பிங் மிஷின் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். நல்லா நிறையா இருக்கும்போது க்ரீன் கலராகவும், மீடியமாக இருக்கும்போது எல்லோ கலர், கம்மியாக இருக்கும்போது வந்து ரெட் கலரில் வந்து அது காட்டும். ஸோ அந்த இண்டிகேஷனை பார்த்து நம்ம உடனே சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த லவ்லாப் பாட்டில் மட்டும்தான் செட் ஆகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. வேறு ஃபீடிங் பாட்டிலும் இந்த மிஷினில் வந்து செட் ஆகுது. இந்த பம்பிங் மிஷினோட ப்ரைஸ் 4000 ரூபாய். கடையில் வாங்கினோன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் 3500 ரூபாய்க்கு வாங்கினேன். பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.